ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நெறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி. சம்ஹவும், எனிஹவும் எப்படி யூஸ் பண்றது? அதற்கான வித்தியாசம் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரே மாரி வர மாரி இருக்கு. எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோஸ் எது நீங்க டவுட்டா கேட்குறீங்கல்ல, அந்த மாரி வீடியோஸ காமன் டவுட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் உங்களோட எல்லா கேள்விகளையுமே நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். இடையில நான் கேட்குற கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லிகிட்டே வாங்க. அப்போ தான் லைவாக இருக்கும். சரிங்களா? ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 2 வார்த்தையுமே ஒரே மாதிரி இருக்க மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அப்படி கிடையாதுங்க. 2த்துக்குமே ஒரு சில வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்த நம்ம புரிஞ்சுகிட்டு தேவையான இடத்துல போட்டு அத யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த சம்ஹவ் அப்படிங்கிற வார்த்தைக்கும், எனிஹவ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம காமனா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, எப்படியோ. ஓகே? எப்படியோ இந்த வேலைய செய் சாமி. எப்படியோ இந்த இடத்த விட்டு போயறலாம். எப்படியோ அப்படின்னு ஒரு அழுத்தத்தோட நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இப்படிதான் நம்ம பேசுவோம் தமிழ்ல பேசும்பொழுது. அப்ப நான் தமிழ்ல சொல்ற அர்த்தத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல நீங்க பேசும்பொழுது உங்களோட சென்ஸே சொல்லும். இந்த இடத்துல சம்ஹவ் வராது. இந்த இடத்துல எனிஹவ் தான் வரும். இந்த இடத்துல எனிஹவ் வராது. இந்த இடத்துல சம்ஹவ் தான் வரும் அப்படின்ட்டு உங்களோட மைண்டே உங்கள டீச் பண்ணும். சரிங்களா? ஏன்னா தமிழ்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட். இந்த சம்ஹவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தைய நல்ல அழுத்தத்தோட சொல்லும். ஓகே? அழுத்தத்தோட. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா, அந்த சம்பவம் எந்த வழிகளில் நடந்தது, எந்த வழிகளை பின்பற்றி அந்த சம்பவம் நடந்து முடிக்கப்பட்டது. ஒரு ஆக்ஷன் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷன பண்ணுனாங்க அதெல்லாம் தேவை கிடையாது. எப்படியோ அது முடிஞ்சுது. அந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தை நல்ல அழுத்தத்துடன் வருகிறது. ஓகே. ஸோ, என்ன ஒரு ஆக்ஷன நீங்க சொல்றதா இருந்தாலும், அந்த ஆக்ஷன எப்படியோ பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அழுத்தத்தோட. அந்த இடத்துல நீங்க சம்ஹவ் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுங்க. ஓகே. எப்படியோ. ஓகே. ரைட். அடுத்து எனிஹவ் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, எனிஹவ் அப்படின்னா எப்படியோ அப்படிங்கிற அர்த்தத்துல வராது. நம்ம சம்ஹவ் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதே டோன்ல வருமானா வராது. ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் அந்த சம்ஹவ் அப்படிங்கிறத விட அழுத்தத்தில் குறைவு. ஒரு ஸ்ட்ரெஸ் குடுக்குறோம் பார்த்தீங்களா, ஒரு அழுத்தம் குடுக்குறோம்ல, அதுல கொஞ்சம் குறைவு. அதுவும் இல்லாம இது ரொம்ப ரேரா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். சம்ஹவ்வ விட எனிஹவ் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? டேய், நாங்க சம்மாவே யூஸ் பண்ண மாட்டோம். நீ என்ன எனிஹவ் சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ சம்ஹவ்வ கம்பேர் பண்ணும்போது எனிஹவ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் மீனிங்க பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த சம்ஹவ்வ நீங்க சென்டென்ஸோட பிகினிங்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் மீனிங் ஃபுல்லா வந்துரும். ஆனா எனிஹவ்வுக்கு வந்து முன்னாடி என்ன ஒரு இன்சிடென்ட் பேசிட்டு இருந்தோமோ அந்த கான்டெக்ஸ்ட் போட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? எனிஹவ யூஸ் பண்ணணும். சரிங்களா? எனிஹவுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ஸ்ட் வேணும். சம்ஹவுக்கு தேவையில்ல. ரைட்? சரி, அடுத்து பாருங்க. இந்த எனிஹவ் அப்படிங்கிறது என்ன மீனிங்ல வரும் அப்படின்னா, இப்போ நாம ஒரு வேலைய செய்யறோம். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடக்குது. நாம என்ன பண்றோம்? நடந்தத கண்டுக்காம, அத வந்து பெருசா எடுத்துக்காம, பரவால்ல இருந்தா இருந்துட்டு போட்டும். எது எப்படியோ நான் இந்த வேலைய செய்றேன். எது எப்படியோ நான் கிளம்புறேன்ப்பா. இந்த எது எப்படியோன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு அசால்ட்டா, அதுதான் இந்த எனிஹவ்ன்னு அர்த்தம். ஓகே. எது எப்படியோ. அது என்ன எது எப்படியோ? இத இன்னும் நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எது அப்படியோ அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மீனிங்லயும் எடுத்துக்கலாம். ஓகே. இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மீனிங்லயும் என்ன பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம். 2 மீனிங்லயுமே இந்த எனிஹவ் அப்படிங்கிறது வரும். எது எப்படியோ நான் சாப்பிடுறேன். எப்படியோ நான் சாப்பிடுறேன். டிஃபரெண்ட் புரியுதுங்களா? எப்படியோ நான் சாப்பிடுறேன். உனக்கென்ன? எது எப்படியோ நான் சாப்பிடுறேன்ப்பா. மீனிங் புரியுதுங்களா? அப்ப எது எப்படியோ அப்படின்னு வரும்பொழுது எனிஹவ்வும் அந்த டோனே உங்களுக்கு புரியணும். ஓகே. அந்த டோன் புரிஞ்சுகிட்டு நீங்க பேசினீங்கன்னா ஈஸி ஆயிரும். அந்த சென்ஸ் வந்து உங்க மைண்டுக்குள்ள ரன் ஆகணும். சரிங்களா? அப்போ சம்ஹவ்வுக்கும் எனிஹவ்வுக்கு இருக்கிற சின்ன ஒரு வித்தியாசம் இதுதான். இத பேஸ் பண்ணி தமிழ்ல என்ன பண்ணுங்க, நீங்க பேசுற மாரியே இங்கிலீஷ்ல அந்த சென்ஸ புரிஞ்சுகிட்டு பேச பழகுனீங்கன்னா, இதுக்கு 2த்துக்கு இடையில இருக்க வித்தியாசம் என்னைக்குமே உங்கள குழப்பாது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
இந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் முன்னாடியே கிளியராக சொன்னேன். ஏதோ ஒரு வழி, ஆனால் எந்த வழின்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் ஒரு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதான் எப்படியோ. ஓகே, ரைட். இப்போ என்ன அப்படின்னா, இந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வரும், நடுவில் வரும், எண்டில் வரும். நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போடுறீங்க அப்படின்னா சென்டென்ஸ் பிகின் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க. இடையில போடணும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போடுங்க. அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போட்டிங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி அது பேசும். சரிங்களா? இல்லையா அந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு கடைசியில் கூட போட்டுக்கிட்டாலும் மீனிங் வந்துடும். ஓகே, சரி பாருங்கள் ஒவ்வொன்றா. எப்படியோ நான் ஆங்கிலத்தில் பேசிவிட்டேன். எந்த வகையிலெல்லாம் பேசுகிறேன் எனக்கே தெரில. நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசினேன், கடைசியில் அப்படியே பேசிட்டேன். இப்படி நம்ம சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் டீகோட் பண்ணுறீங்க, மீதி சென்டென்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி போடணும்னு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, எப்படியோ அப்படின்னா சம்ஹவ். ஓகே, சம்ஹவ் நான் ஆங்கிலத்தில் பேசிவிட்டேன். ஓகே, ஐ ஸ்போக் இன் இங்கிலீஷ். ஐ ஸ்போக் இன் இங்கிலீஷ். அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், சம்ஹவ் ஐ ஸ்போக் இன் இங்கிலீஷ். சம்ஹவ் ஐ ஸ்போக் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் பேசினேன். நான் ஆங்கிலம் பேசினேன் அப்படின்னா சம்ஹவ் ஐ ஸ்போக் இங்கிலீஷ். அவ்வளோதான். ஆங்கிலத்தில் அப்படின்னா இன் இங்கிலீஷ், ஆங்கிலம் அப்படின்னா வெறும் இங்கிலீஷ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், எப்படியாச்சும் நான் போட்டியில் வெற்றி பெறுவேன். இப்போ அந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிட்டோம்னா எப்படியாவது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன தமிழில் எப்படியாச்சும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். இந்த எப்படியாச்சும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ப்ரெசண்ட்டுக்கு வரும் அண்டு ஃப்யூச்சருக்கு வரும், பாஸ்ட்டுக்கு வராது. பாஸ்ட்டுக்கு செட் ஆகாது. சரிங்களா? நீங்கள் தமிழில் சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். எப்படியாச்சும் அவன் அதை சாப்பிட்டான். எப்படியோ அவன் அதை சாப்பிட்டான்னு சொல்லும்போது கொஞ்சம் மீனிங் வருது. எப்படியாச்சும் அவன் அதை சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் மீனிங் வரல பாஸ்ட்டுக்கு. எப்படியாச்சும் அவன் அதை சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த எப்படியோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்படியாவதுன்னு போட்டால் மேக்ஸிமம் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை யூஸ் பண்ணுங்கள். ரைட்? பாருங்கள், எப்படியாவது நான் போட்டியில் வெற்றி பெறுவேன். எப்படியாச்சும் நான் ஜெயிச்சிருவேன். இப்போ அப்படியே அந்த எப்படியாவது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், சம்ஹவ். ஓகே, சம்ஹவ் நான் போட்டியில் வெற்றி பெறுவேன். ஓகே, ஐ வில் வின் த காம்படிஷன். ஓகே, ஐ வில் வின் த காம்படிஷன். போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், எப்படியாவது நான் போட்டியில் ஜெயிச்சிருவேன். எப்படியாவது ஏதோ ஒரு வழி, குறுக்கு வழியோ நேர் வழியோ ஏதோ ஒரு வழியை நான் பண்ணுவேன். அந்த வழி யாருக்கும் தெரியாது. அதான் எப்படியோ அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது அன்கிளியர். ஓகே, ஆனால் ஏதோ ஒரு வழியில் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ எந்த வழியில் நான் வின் பண்ண போகிறேன்னு தெரியாது, ஆனால் எப்படியாவது நான் ஜெயிப்பேன். அதான் மீனிங். அப்போ சம்ஹவ் ஐ வில் வின் த காம்படிஷன். எனிஹவ்னு போட்டிங்கன்னா மீனிங் மாறிடும். ஓகே, எனிஹவ்னு போட்டால் மீனிங் மாறிடும். சம்ஹவ் ஐ வில் வின் த காம்படிஷன். எப்படியோ நான் போட்டி ஜெயிச்சிருவேன். அவ்வளோதான். எப்படியோ ஒரு வழியாக டெய்லர் ப்ளவுஸை தைத்து விட்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ரெண்டுத்துலேயுமே அந்த சம்ஹவ்ங்கிற வார்த்தை முன்னாடி போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேர்புக்கு முன்னாடி போட்டு வேர்புக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி பேசலாம். சரிங்களா? பாருங்கள், எப்படியோ ஒரு வழியாக, இதைத்தான் நம்ம சேர்த்து சொல்கிறோம். எப்படியோ நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். எப்படியோ ஒரு வழியை நான் அவனை பார்த்துருவேன்டா அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? ஏதோ ஒரு வழி, அதான் ஒரு வழியாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏதோ ஒரு வழியில் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஆக்ஷனை பண்ணுவோம். அதையும் சேர்த்து தான் எப்படியோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேசுகிறோம். ஓகே, எப்படியோ ஒரு வழியாக டெய்லர் ப்ளவுஸை தைத்து விட்டார். ஓகே, த டெய்லர். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சம்ஹவ் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஓகே, த டெய்லர் சம்ஹவ் ஸ்டிச்டு. ஓகே, ஸ்டிச்டு எதை? ப்ளவுஸை, த ப்ளவுஸ். ஓகே, சிம்பிள். பாருங்கள், த டெய்லர் சம்ஹவ் ஸ்டிச் த ப்ளவுஸ். ஐயோ, அந்த டெய்லர் எப்படியோ ப்ளவுஸை தைச்சிட்டான்டா சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். த டெய்லர் சம்ஹவ் ஸ்டிச் த ப்ளவுஸ். இந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தை தமிழ்லேயே நீங்கள் சென்டென்ஸ் நடுவில் கூட போட்டு பேச முடியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். ஓகே, எப்படியோ நான் கல்லூரியை முடித்து விட்டேன். அதெல்லாம் கேட்காதீங்க எப்படி முடிச்சேன்னு, எப்படியோ முடிச்சிட்டேன், அவ்வளோதான். பாருங்கள், சம்ஹவ். ஓகே, சம்ஹவ் ஐ கம்ப்ளீட்டட் மை காலேஜ். ஐ கம்ப்ளீட்டட் மை காலேஜ், இல்லாட்டி ஐ கம்ப்ளீட்டட் மை கோர்ஸ், எது வேணாலும் சொல்லலாம், கரெக்டு தான். ஓகே, சம்ஹவ் ஐ கம்ப்ளீட்டட் மை காலேஜ். ஹியர் ஆஃப்டர் ஐ ஹவ் நோ வரிஸ். எப்படியோ நான் காலேஜை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எந்த வரியும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், சம்ஹவ் ஐ கம்ப்ளீட்டட் மை காலேஜ். எப்படியோ ஒரு வழியாக காலேஜை முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? அவன் எப்படியோ என்னோடய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சான். எப்படியோ கண்டுபிடிச்சான். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஹீ
somehow, okay, he somehow கண்டுபிடித்தான் தான் இருக்கு past, okay, he somehow found my address. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப. ஆனால் என்ன, யூசேஜை தெரிஞ்சுக்கணும், எங்கே யூஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், he somehow found my address. he somehow found my address. சார் அவன் எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சிட்டான் சார், அவன் எப்படியோ என் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டான் சார் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் he somehow found my address. அடுத்து பாருங்க, எப்படியாவது அவன் அவங்கள பார்த்துக்குவான். ஓகே, நீ கவலைப்படாத, அவன் வேலைக்கு போகிறானோ போகலையோ அதெல்லாம் ரெண்டாவது, எப்படியாச்சும் அவன் அவங்கள பார்த்துக்குவான். ரைட், பாருங்கள் என்ன ஆன்சர்னு, ரொம்ப சிம்பிள். somehow he, எப்படியாவதுன்னு தானே சொல்கிறோம். அப்போ எப்படியாவதுனாலே ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஃப்யூச்சராக இருக்கணும். ஓகே, பாருங்கள், somehow பார்த்துக்கொள்வான், அப்போ ஃப்யூச்சர். he will take care of them. அவ்வளோதான், somehow he will take care of them, முடிஞ்சு போச்சு. எப்படியாச்சும் அவன் அவங்கள பார்த்துக்குவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, somehow he will take care of them. somehow he will take care of them. அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? அப்போது somehow அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, பாருங்கள், எப்படியாச்சும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படியோ ஒரு வழியா அப்படிங்கிறதுக்கும் நம்ம somehow தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இன்னொன்று பார்த்துடலாம். இந்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் வந்திருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு கான்டெக்ஸ்ட்டை சொல்லிவிட்டு அதற்கடுத்து நாம் அந்த எனிஹவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்னா மீனிங் கரெக்டாக வரும். பாருங்கள், சென்டென்ஸை படிக்கும்போது உங்களுக்கு மீனிங் புரியும். பலத்த மழை பெய்ய தொடங்கியது, எது எப்படியோ நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். இந்த எனிஹவ் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு சில எக்ஸ்ட்ரா மீனிங்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், எது எப்படியோ, எப்படி இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற டோன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து பாருங்கள், எப்படியும், இதுவும் வரும். ஓகே, எப்படியும் நான் அவனை பார்ப்பேன், எப்படியும் நான் அவனை பார்ப்பேன், எனிஹவ் ஐ வில் மீட் ஹிம் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான மீனிங்கெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பலத்த மழை பெய்ய தொடங்கியது, எது எப்படியோ நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஓகே, ரொம்ப சிம்பிள், பலத்த மழை பெய்ய தொடங்கியது. ஸோ இட் ஸ்டார்டட், ஓகே, இட் ஸ்டார்டட் raining heavily. Okay, it started raining heavily. Full stop. Okay, பலத்த மழை பெய்ய தொடங்கியது பலத்த மழை பெய்ய, அப்போ started raining. ஓகே, it started raining heavily. எது எப்படியோ நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அவ்வளோதான், எனிஹவ்ங்கிற வார்த்தை போடுறோம். எனிஹவ் we continued our journey. ஓகே, we continued our journey. ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. பாருங்கள், எந்த டவுட்டும் இல்லை, சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான். ஓகே, இட் ஸ்டார்டட் ரெய்னிங் ஹெவிலி, எனிஹவ் வி கண்டினியூட் அவர் ஜேர்னி. எனிஹவ் வி கண்டினியூட் அவர் ஜேர்னி. அடுத்து, அந்த நிகழ்வு மிகவும் கூட்டமாக இருந்தது. ஓகே, த ஈவெண்ட், அவ்வளோதான். த ஈவெண்ட் வாஸ் க்ரௌடட். அவ்வளோதாங்க, த ஈவெண்ட் வாஸ் க்ரௌடட், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும், அதான் எனிஹவ். ஓகே, எப்படி இருந்தாலும், என்னமோ இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஓகே, எனிஹவ் வி ஹேட் ஃபன், வி ஹேட் ஃபன், வி ரிமைண்ட் என்தூசியாஸ்டிக் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. வி ஹேட் ஃபன், வி ரிமைண்ட் என்தூசியாஸ்டிக், கரெக்டு தான். ஓகே, பாருங்கள், த ஈவெண்ட் வாஸ் க்ரௌடட், த ஈவெண்ட் வாஸ் ஃபுல்லி க்ரௌடட், ரெண்டுமே கரெக்டு தான். த ஈவெண்ட் வாஸ் க்ரௌடட், எனிஹவ் வி ஹேட் ஃபன். எப்படியோ, எது எப்படியோ, எப்படி இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக இருந்தோம்ப்பா, அவ்வளோதான். அவனிடம் சரியான கருவிகள் இல்லை. ப்ரெசண்டில் அவனிடம் சரியான கருவிகள் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஹீ டசன்ட் ஹாவ் த ரைட் டூல்ஸ். ஹீ டசன்ட் ஹாவ் த ரைட் டூல்ஸ். ஓகே, பாருங்கள், அவனிடம் சரியான கருவிகள் இல்லை, ஆனால் எப்படியும் அவன் அதை சரி செய்வான். ஓகே, பட் எனிஹவ், ஓகே, பட் எனிஹவ் ஹீ வில் ஃபிக்ஸ் இட். he will fix it, இல்லாட்டி he will manage to fix it. he will manage to fix it, ரெண்டுமே கரெக்ட் தான். பாருங்க, he doesn't have the right tools, he doesn't have the right tools, but ஆனால், ஓகே, but anyhow he will fix it, ஆனால் எப்படியும் அவன் அதை சரி செய்வான். சிம்பிள். அவளுக்கு உடல்நிலை சரியில்லை,
ஆனால் எது எப்படியோ அவள் தான் சமைக்க வேண்டும். சிம்பிள் தான். பாருங்கள், அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. ஷீ இஸ் நாட் ஃபீலிங் வெல்னு சொல்லுவீங்க. இங்கே ஒரு இடியம் போடலாம். ஓகே, ஷீ இஸ் அண்டர் த வெதர். ஓகே, ஷீ இஸ் அண்டர் த வெதர் அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அண்டர் த வெதர் அப்படின்னா உடம்பு சரியில்லை. ஓகே, அப்போ ஷீ இஸ் அண்டர் த வெதர், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பட் எது எப்படியோ, ஓகே, பட் எனிஹவ் ஷீ ஹேஸ் டு குக், ஷீ ஷுட் குக், ஷீ மஸ்ட் குக், எதை வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, ஷீ ஹேஸ் டு குக். பாருங்க, ஷீ ஹேஸ் டு குக் எப்போ, பட் எனிஹவ் ஷீ ஹேஸ் டு குக், எது எப்படியோ அவங்க தான் சமைக்கணும். எப்போ, ஷீஸ் அண்டர் த வெதர் பட் எனிஹவ் ஷீ ஹேஸ் டு குக். ஓகே, என்ன ஆனாலும் எப்படி ஆனாலும் அந்த காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறத எனிஹவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், எது எப்படியோ எனக்கு பணம் கிடைக்கும், எது எப்படியோ எனக்கு பணம் கிடைக்கும். ரைட். பாருங்கள், எது எப்படியோ அப்படின்னா எனிஹவ். ஓகே, எனிஹவ் எனக்கு பணம் கிடைக்கும், ஐ வில் கெட் மணி. ஓகே, ஐ வில் கெட் மணி, ஐ வில் கெட் ப்ராஃபிட், எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். எனக்கு லாபம் கிடைக்கும், ஐ வில் கெட் ப்ராஃபிட். கரெக்டு தான். சரிங்களா? பாருங்கள், எது எப்படியோ எனக்கு பணம் கிடைக்கும்ப்பா. எனிஹவ் ஐ வில் கெட் மணி, எனிஹவ் ஐ வில் கெட் மணி, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த எனிஹவ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் வருது, அதை எங்கே யூஸ் பண்ணலாம், நம்ம சொல்லும் பொழுது என்ன மாதிரி அர்த்தத்தில் வெளிப்படுது அப்படிங்கிறத ரெண்டுத்துக்குமே கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த எனிஹவ் அப்படிங்கிற வார்த்தையும் சம்ஹவ் அப்படிங்கிற வார்த்தையும் தப்பே இல்லாமல் கரெக்டான சென்டென்சஸில் போட்டு நீங்கள் பேச பழகிடுவீங்க. ரைட். ஸோ இப்போ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவன் பேருந்தை தவற விட்டான், ஆனால் எப்படியும் சரியான நேரத்தில் வந்துடுவான். என்னிடம் பணம் இல்லை, ஆனால் எப்படியோ கட்டணத்தை செலுத்தினேன். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் படத்திற்கு செல்வோம், எப்படியாச்சும் நாம் படத்திற்கு செல்ல வேண்டும். ஓகே, அவர்கள் வருவார்கள், எப்படியாச்சும் அவங்ககிட்ட இதை கொடுத்துரு. அவ்வளோதான். ஈஸியாக தான் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எங்கே சம்ஹவ் வரும், எங்கே எனிஹவ் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ரைட். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த 2 ஃப்ரேஸை நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். தேங்க்யூ.